அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம் என்றும் நமது டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு அழகான கைவேலை செய்து காட்டப் போகிறோம். இதை பாருங்கள், இந்த கைவேலை என்ன இது ஒரு பெரிய ஒரு மெழுகுத்திரி. இதை நாங்கள் ஒரு கேண்டில் ஹோல்டர் எப்படி இந்த மெழுகுத்திரியை வைக்கக்கூடிய அழகான ஒரு கைவேலையை தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் ஏற்கனவே செய்வது போல் சின்ன கடதாசியெல்லாம் சரி வராது. ஆகவே இந்த மெழுகுத்திரியை வைக்கக்கூடிய ஒரு தாங்கி இதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் 25 சென்டிமீட்டர் நீள அகலம் கொண்ட கடதாசி எடுத்தால் தான் இதை வைக்கலாம். ஒரு பெரிய ஒரு தாங்கியாக வரும். ஆகவே பிள்ளைகளும் ஓடி போய் உடனடியாக கடதாசியை பெரிய கடதாசியை பார்த்து எடுத்துக்கொண்டு வாங்க, தயாராவாங்க எங்களோடு சேர்ந்து செய்வதற்கு. இப்போ நாங்கள் பார்க்கலாம், எப்பொழுதுமே நாங்கள் மடிப்பது போல தான் இந்த கடதாசி 2ஆக மடித்துக்கொள்ள வேணும். இனி மறுபக்கத்துக்கும் திருப்பி அதை இப்படி 2ஆக மடிக்க வேணும். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு முக்கை நம்பிப்பு வர மாதிரி மறுபக்கமாக எடுத்து நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ளுவோம். இனி இதோ சமமான 4 பக்கம் கொண்ட ஒரு அமைப்பு வர மாதிரி இதை நாங்கள் மடிப்போம். இனி இதை விரித்து இந்த மேற்பக்கத்தை இப்படி உள்பக்கமாக மடிப்போம். அதே போல் எதிர்பக்கத்தையும் இதே மாதிரி நேர்கோட்டுக்கு வர மாதிரி மடித்தெடுத்துக்கொள்வோம். மற்ற பக்கம் திருப்பி இதோ இப்படி நான் செய்து காட்டுவது போல் மடித்து கொள்ளுங்க. அதே போல் எதிர்பக்கத்தையும் இப்படி மடித்து கொள்ளுங்க. இனி நாங்கள் அதை விரித்து இதோ இதை விரித்து இப்படி நடுவுக்கு வர மாதிரி இந்த கோடு எங்களுக்கு தெரியுது தானே, பாருங்கள். இதை கொஞ்சம் நாங்கள் எப்போவுமே மடிக்கும் போது இந்த கோடுகளை அழுத்தி நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் முதல்ல நாங்கள் இப்படி மடிக்கிறோம். இதோ அழுத்தி எடுத்து உட்பக்கமாக ஒரு கையை இப்படி மேலே வைத்துட்டு இப்படி நான் செய்து காட்டுவது போல் இந்த அமைப்பாக நீங்கள் மடித்துக்கொள்ளுங்க. இனி அதை மூடுவது போல் இப்படி திரும்ப மடித்து எதிர்பக்கத்தையும் அதே மாதிரி தான் இப்படி திறந்து அழுத்தி மீண்டும் அதை மூடுவது போல் நாங்கள் மடிக்க வேண்டும். இப்போ 4 பக்கத்தையும் பாருங்கள், ஒரே மாதிரி நாங்கள் 4 பக்கத்துக்கும் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா அழுத்தி எடுப்பேன். பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு விரல்களை செலுத்தி இப்படி முடியாட்டி அழுத்தி எடுக்க முடியாட்டி நீங்கள் கொஞ்சம் ஒரு கத்திரியாலே சரி அல்லது ஒரு பேனையால் சரி நீங்கள் இப்படி மடிக்கலாம். பெரிய கடதாசிகளை செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேணும், மறக்கக்கூடாது. இப்போது இதோ இந்த பகுதியை நாங்கள் வெட்டி வேறாக எடுத்துக்கொள்வோம். இனி இதை எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக உட்பக்கமாக இந்த கோடு இதுக்கு வர மாதிரி நாங்கள் மடிப்போம். அதே போல் இதையும் இப்படி மடிப்போம். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி இதையும் இப்படி மடிப்போம். அதே போல் இதையும் உட்பக்கமாக இப்படி மடிப்போம். இனி இதோ இப்படியே மடிச்சுட்டு கொஞ்சம் நடுவில் அழுத்தி கொள்ளுங்க. இதையும் இப்படி உள்நோக்கி இப்படி மடிப்போம். அதே போல் மற்ற பக்கம் திருப்பி இப்படி இந்த கோட்டுக்கு வர மாதிரி மடித்து கொள்ளுங்க. இனி இதை கொஞ்சம் விரித்து பாருங்கள். இதோ இப்போ எங்களுக்கு இப்படி கோடு தெரியுது தானே, ஒரு கோடு எடுக்கும்போது பாருங்கள், இதில் இப்போ 2 முக்கோணம் வர மாதிரி இருக்குது தானே.
எல்லா பக்கத்துலேயும் இதே மாதிரி உட்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் புதிய ஒரு கோடுகளில் நாங்கள் அழுத்தி கொள்ள தேவையில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோடுகளை நாங்கள் மனதில் கவனித்து கொண்டு சரியாக பார்த்து அது உட்பக்கமாக வர மாதிரி அதே கோட்டுக்கு நேராக எடுத்து நாங்கள் மடிக்க வேணும், உள்நோக்கி மடிக்க வேணும். இதே மாதிரி இப்போ பாருங்க, இனி இதை இப்படி கீழ்ப்பக்கமாக நாங்கள் மடிக்கணும். எல்லா பக்கத்தையும் இதோ இப்படி மடிக்க வேணும். இப்போ ஒரு பக்கத்துக்கு நாங்கள் மடிக்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா? பாருங்கள், ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது தானே. இதோ நாங்கள் மடித்துக்கொள்வோம். சரி, இனி இப்படி உள்நோக்கி மடிப்போம். எல்லா பக்கமும் மிக அவதானமாக நாங்கள் மடிக்க வேண்டும். சரியா, அதாவது மடிக்கப்படாமல் இருந்தால் சரியாக கவனித்து கொண்டு அதை சரியாக மடிங்க. இதோ இப்படி மேற்பக்கத்துக்கு ஒரு பகுதியும் இல்லாத மாதிரி இப்படி மடித்துக்கொள்வோம். இனி இதோ இந்த தாங்கி உயரமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இதை குறைக்கலாம். இல்லை எங்களுக்கு குறைவான ஒரு மெழுகுவர்த்தி தாங்கியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை கூடுதலாக நாங்கள் மடிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவுகளை நீங்கள் செய்ய வேண்டுமென்னா இதை மடிக்கிறத பொறுத்து அமையும். தாங்கியினுடைய உயரம் அகலம் பாருங்கள். இப்போ இதை நாங்கள் விரிப்போம். இதோ இப்படி ஒரு பக்கம் கையை வைத்துக்கொண்டு இந்த கோடுகளை கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மெழுகுவர்த்தி தாங்கி. இதோ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு அழகான பூ மாதிரி தான் இது அமைப்பு வந்திருக்கு. இப்படி அழுத்தி கொள்ளுங்க. எவ்வளோ அழகாக ஒரு பூ போல் தெரியும். இப்போ திருப்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது கேண்டில் ஹோல்டர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மெழுகுவர்த்தி தாங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தானே. ரொம்ப இலகுவானது தானே, ஆனாலும் கொஞ்சம் கடினம்னு நினைத்தா எங்களுடைய வீடியோக்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் ப்ளே செய்து போஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆகவே நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த கேண்டில் ஹோல்டரை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு நாங்கள் மெழுகுவர்த்தியை மட்டுமல்ல பூக்களையும் விட்டு பாவிக்கலாம். இதே போல் நாங்கள் இன்னும் நிறைய கைவினைகளை செய்வோம். எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்பு பிள்ளைகளே. நமது டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருங்க.